அடியேன் இன்று மார்கழி மாதம் 14வது நாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியா நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயேந்துமைந்து மரியாத மானிடரே வையம் சுமப்பதும் அம்பு. பாசுரம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூமினகான், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார், எங்களே முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். போன பாசுரம் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்த தோழிகளை எழுப்பினாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் தான் வந்து எழுப்புவதாக சொல்லிவிட்டு இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை பார்த்து, உன் வீட்டு பின்னாடி உள்ள தோட்டத்திலே செங்கழி நீர் பூக்கள் மலர்ந்துவிட்டது, ஆம்பல் மலர்கள் குவிந்து என்று விடிந்துவிட்டதுக்கு அடையாளமாக சொல்லி எழுப்புகிறாள். தனுர் மாதம் ஆராதனை விடியற்காலையில் தானே செய்யணும், நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிற, மாலையில் செய்யணுமா என்ன அப்படின்னு கேட்குறாளாம். இன்னும் இவ்வாறு தூங்கிட்டு இருக்கையே உனக்கு லஜ்ஜையாக இல்லையா? உன்னை எல்லாம் பெரிய மனுஷி என்கிறார்கள் மற்றவர்கள், அதனால் சீக்கிரம் எழுந்து வா. நீதானே நான் வந்து எழுப்புகிறேன் என்று சொன்னாய், இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறேயே அப்படி என்று கேட்கிறாள். சங்கு சக்கரங்களை கொண்டவனையும் தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனையும் பாடணும், எழுந்திரு என்றாள். மேலும் விடிந்ததுக்கு அடையாளமாக கோவிலுக்கு போகிறவர்கள் சங்கு ஊதிக்கொண்டு இருக்கிறார்கள். சங்கை வைத்துக்கொண்டு சில கோவில்களில் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இவ்வாறெல்லாம் இருக்கிறது. இதை போய் நான் பார்க்க வேண்டாமா? அபிஷேகத்தை பார்க்க வேண்டாமா? கண்ணன் நாமங்களை சொல்ல வேண்டாமா? சீக்கிரம் எழுந்திரு என்று அந்த தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள். சங்கு என்பது வெண்மையாக இருக்கும், அது சத்வகுணத்தை குறிக்கிறது. அவ்வாறு சத்வகுணம் கொண்ட ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இந்த சத்வகுணம்தான் மேலோங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களின் ஒரு வைபவத்தை நாம் என்று பார்க்கலாம். அவர்தான் ராமானுஜருடைய பிரதான சீடரான கூரத்தாழ்வானின் திருமகனார் பராசரப்பட்டர். இவரை பற்றி பேசுவது என்பது பாக்கியம்தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்றைக்கி சொல்கிறேன் நான். சுபகிருத் வருஷம் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தன்று அவதரித்தார். எம்பார் அவருக்கு பராசரர் என்ற நாமம் வைத்தார். ஆளவந்தாரின் ஆசையான விஷ்ணு புராணத்தை அருளிய பராசர முனிவரின் திருநாமத்தை ஒருவருக்கு இட வேண்டும் என்பதை நிறைவேற்றினார். கூரத்தாழ்வான் ஆண்டாளுக்கு முதல் குழந்தை இறந்துவிட்டது. அதால் எம்பெருமானார் இந்த பட்டரை ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தத்துப்பிள்ளையாக தாரை வாழ்த்து கொடுக்கும்படி சொன்னாராம். மேலும் இந்த பெருமாள் பிரசாதமாக தான் இந்த பட்டர் அவதரித்தார். அதை நீங்கள் கூரத்தாழ்வான் வைபவத்தில் கேட்டிருப்பீர்கள். அவ்வாறு அதே மாதிரி பிராட்டிக்கு தத்து கொடுத்துவிட்டு ஸ்ரீரங்கன் சந்நிதியில் திருமணத்தூணில் தொட்டில் கட்டிவிட்டு அங்கே தான் வளர்ந்து கொண்டு வந்தாராம் இந்த பராசரப்பட்டர். பெருமாளுக்கு நிவேதனம் செய்து வைத்த பிரசாதங்களையெல்லாம் அந்த குழந்தை தவிழ்ந்து போய் குழந்தை பட்டர் தவிழ்ந்து போய் அந்த பிரசாதத்தை தன் கையினால் துழாவி அதை தன் கையில் முகத்திலெல்லாம் பூசிக்கொள்ளுமாம். அதை பார்த்து நம்பெருமாள் மகிழ்ச்சி அடைந்து அதை அவன் ஏற்பானான். சிறிய குழந்தை முதல் பராசரப்பட்டர் மிகவும் ஞானம் உள்ளவர். எப்படி தெரிகிறது என்றால், ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய வித்வான் ஸ்ரீரங்கத்தில் பல்லாக்கில் சென்று கொண்டிருந்தாராம். அப்பல்லக்கில் முன்னே சர்வஜ்ஞ பட்டர் வந்தார் என்று கட்டியம் சொல்லிக்கொண்டே ஏழை பண்ணி கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த அந்த சிறுவன், இங்கு உடையவர் கூரத்தாழ்வான் முதல் எம்பார் போன்ற பெரியோர்கள்லாம் இருக்கிறார்களே, அப்படி இருக்கச்சு இந்த பல்லக்கில் செல்பவன் தன்னை எல்லாம் அறிந்தவன் சர்வஜ்ஞன்கிறானே என்று அகங்காரமாக சொல்கிறார்களே என்று நினைத்தாராம். உடனே இந்த பல்லக்கின் அருகில் போயிட்டு அந்த பெரிய வித்வான் உள்ளுக்குள்ளே உட்காண்டிருக்கார் பல்லக்குக்குள்ளே. அவரை பார்த்து, நீங்கள் எவ்வளோ பெரிய சர்வஜ்ஞன் என்பதை இது பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், கீழே அந்த ஆற்று மண்ணில் இருக்கிற கையில் அந்த மண்ணையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு, இப்போ சொல்லுங்க என் கையில் எவ்வளவு மண் உள்ளது என்று சொல்கிறதான் அந்த குழந்தை. இதை கேட்டு அந்த வித்வானால் பதில் சொல்லவே முடியவில்லையாம், திகைத்து போனாராம். உடனே இந்த பராசர பட்டருங்கிற அந்த குழந்தை என்ன சொல்கிறதான், இது ஒரு கைப்பிடி மண் என்று சொல்ல தெரியவில்லையே அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட நீங்களா சர்வஜ்ஞன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் வெட்கி தலை குனிந்து
பட்டரையே ஏற்றி கொண்டு அவரது இல்லத்திற்கு கொண்டு சேர்த்தார் என்று நாம் பார்க்கலாம். கூரத்தாழ்வான் திருவாய்மொழியில் சிறுமாமணிசர் அப்படின்னு என்னை ஆண்டார்கிற பதிகத்தில் வருகிறது. அதை இடத்துக்கு அர்த்தம் சொல்லி கொண்டு போது இந்த குழந்தையை கேட்குறதான், எப்படி சிறுமை பெருமை ரெண்டு எதிர்ப்பதமாச்சு எப்படி சேரும் அப்படின்னு சொல்கிறதான். சரி, குழந்தைக்கு சொன்னாலாம் இது தெரியாதுன்னு சொல்லிட்டு நேரையே அழிச்சின்னு போய் காமிக்கிறாராம். எம்பார் முதலியாண்டான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவரையெல்லாம் காமித்து விட்டு, இவர்களெல்லாம் நம்மை போலவே உணவு தண்ணீர் சாப்பிடுவதால் சிறுமை உடையவர்கள், ஆனால் அவர்களுடைய ஞானத்தை பார்த்தால் பெருமையை உடையவர்கள். அதனால் இவர்களெல்லாம் சிறு மனிதர், உருவத்தில் சிறியவராக இருப்பார்கள், ஞானத்தில் பெரியவராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பாடசாலையில் கொண்டு போய் விட்டு வேதங்கள்லாம் கற்றுக்கிறதுக்காக இந்த குழந்தையை கொண்டு போய் விடுறார். சரின்னு போகிறது முதல் நாள் வேதங்கள்லாம் ஓதுகிறார். அந்த வேதத்தெல்லாம் ஓதிய வச்சு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்த நாள் போகலை, அது போகமாட்டேன்னு உட்காந்துட்டுருக்கு. ஏன் போகலை, போக வேண்டாமா நீ அப்படின்னு அப்பா அம்மாவும் கேட்குறா. அப்போ அதை என்ன சொல்கிறா, நேற்று ஓதுவேற்றியே தான் இன்றைக்கும் சொல்லி கொடுக்கிறார்கள், அதனால் நான் போகல அப்படிங்கிறதான். அப்படின்னா சரி, நேற்று சொல்லி கொடுத்தது உனக்கு தெரியுமா, சொல்ல முடியுமா அப்படின்ன உடனே அப்படியே கடகடன்னு அதை சொல்லி காட்டினாராம். ஒரு நாள் கேட்ட மாத்திரத்திலேயே நெஞ்சில் பதிய வைத்து கொள்ளும் மேதாவிலாசம் அவரிடம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் ஒரு வாட்டி எம்பெருமானார் ஒரு சோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதை உபன்யாசம் செய்யும்படி எம்பெருமானார் கட்டளை இடுகிறார். ஸ்ரீரங்கர் கோவில் கைச்சின்னு போய் அந்த விஷயத்தை சொல்லு அப்படின்ட்டு. த துவதீய புக்தோஜித சேஷபோஜினா என்ற ஸ்லோகம் அது. அதை சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, எம்பெருமானே, உனக்கு அன்பரான சேனை முதலியாரால் யாதொரு செய்தி யாதொரு விதமாக உன்னிடம் விண்ணப்பம் செய்யப்பட்டதோ அதை அப்படியே செய்து கொண்டும்படி உன்னுடைய அழகிய கண் பார்வைகளாலேயே நியமித்து அருள்கிறாய் என்று பரமபதநாதனை குறித்து சொல்கிறாராம். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சேனை முதலியார் என்ன விண்ணப்பம் பண்ணினார், பகவான் என்ன பதில் சொன்னார்ங்கிறதுலாம் இல்லை அதில். அது இவர் விளக்குகிறாராம், பட்டர் தான் விளக்குகிறார். அதாவது உலக விஷயங்களெல்லாம் சொல்வாராம் சேனைநாதன் அந்த பரமபதத்தில் வைகுந்தத்தில். அவ்வாறு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், தம் பதவிக்கே உரிய சட்டை தலைப்பாகை பிரம்பு கையிலெல்லாம் வைத்து கொண்டு அணிந்து போவாராம். இவர் வருவதை பார்த்துவிட்டு பிராட்டிமார்கள்லாம் பெருமாளை விட்டு விலகி விடுவார்கள். பகவான் பணிவுடன் கேட்பானாம். எப்படி அரச சபையில் அரசன் கிட்டக்க மந்திரிகள்லாம் இருப்பாளோ அது மாதிரி பணிவாக கேட்பானாம். அப்போ இவர் நினச்சிப்பாராம், இவர்கிட்ட போய் சேர்த்தியில் இருக்கா, அதனால் நம்ம இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் சுருங்க சொல்வாராம். அதாவது வைகுண்டத்தில் எவ்வாறு மற்றவர்களெல்லாம் எப்படி நியமனம் பண்ணதும், யாரை எங்கே போடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்வாராம். பகவானும் கேட்டுகிட்டே இருப்பானாம். கேட்ட மாத்திரத்திலேயே கண்ணால், ஐயரே, எவையெல்லாம் சொல்லிட்டோ அவை அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கண்ணால் பார்வையினாலே ஒப்புதல் கொடுத்து விடுவானாம் அப்படின்னு பட்டர் விளக்குறாராம். இதை எல்லோரும் கேட்டவுடன் மெய்மறந்து போனார்கள் என்று பார்க்கலாம். ஒரு சமயம் எம்பெருமானார் மேல்கோட்டையில் வேதாந்தி ஒருவர் இருந்தார், அத்வைதி. அவரை போய் திருப்தி நம்மளுடைய வைஷ்ணவத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டார். அதற்காக அவரை பார்க்க பட்டரை அனுப்பி வைக்கிறார். அப்போ பட்டர் போகச்சு அங்கே பெரிய அன்னதானம் நடக்கிறது. ஏன்னா அவர் டெய்லி அன்னதானம் படுத்து வரான். அதனால் அவள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல போய் நீங்கள் அந்த அன்னதானத்தை வாங்கிட்டேன்னா, பிட்சையை வாங்கிட்டேன்னா அவர்கிட்ட நீங்கள் பேசலாங்கிறாராம். இவர் என்ன பண்ணுறதா, நேராக அந்த வரிசையில் போய் நிற்காமல் நேராக அந்த வேதாந்தி கிட்ட போய் நிற்கிறாராம். இப்போ வேதாந்தி கேட்குறாங்க, எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, பிட்சை வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னா அந்த வரிசை அங்கே இருக்குது அப்படிங்கிறாராம். அதுக்கு உடனே பட்டர் சொல்கிறாராம், எனக்கு அந்த வரிசைக்கு அந்த பிட்சைக்கு நான் வரல, தர்க்க பிட்சைக்கு வந்திருக்கேன், தர்க்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாராம். அப்படின்னு ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 நாட்கள் தர்க்கம் நடந்ததாம். கடைசியில் இவர் வெற்றி பெற்றார் பட்டர். அந்த வேதாந்தியும் விசிஷ்டாத்வைத்தை ஒப்புக்கொண்டு பட்டர் திருவிழையை ஆசிரியத்து ஸ்ரீரங்கம் வந்து விட்டார். சரி, அதான் முதல்ல பட்டர் வந்துடுறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ரீரங்கம் வரார். அப்போ வரச்சே இவர் நம்ஜீயரே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாராம். அதிலிருந்து அவருக்கு நஞ்சியர் என்ற பெயரானது வந்தது. பட்டர் பாதிரிக்குடி கிராமம் வழியாக நஞ்சியருடன் போய்கொண்டிருந்தார். அப்பொழுது நல்ல மழை. அப்போது ஒரு வேடரின் குடிசையின் முன்னே ஒதுங்கினார், மழைக்காக ஒதுங்கினாராம். அப்போ அவன் எழுந்து மரியாதையெல்லாம் பண்ணினானாம். அப்போ அந்த காட்டில் என்ன விசேஷம் என்று கேட்டாராம். அதுக்கு அந்த வேட்டையன் சொல்கிறானாம், நான் ஒரு முயல்குட்டியை பிடித்தேன், அந்த முயல்குட்டியை பிடிச்சி நான் வந்துட்டேன் என் வீட்டுக்கு. உடனே அந்த குட்டியினுடைய தாய் என்ன பண்ணுறதான், பின்தொடர்ந்து என் முன்னே காலை தூக்கி கொண்டு நின்றுதான். அதாவது சரணாகதி பண்ணுற மாதிரி விட்டுடுங்கிற கெஞ்சுறா மாதிரி இருக்கான். உடனே இவர் பரிதாபப்பட்டு விட்டு போனால் போகிறது என்று விட்டுவிட்டேன் அப்படிங்கிறானா அந்த வேடன். இதை கேட்டு பட்டர்,
சரணமடைந்தால் காப்பாற்றப்படுவோம் என்று அறிவில்லாத முயலும் வேடனும் தன்னை வணங்கிய முயலை விட்டுவிட்டான் என்று பார்த்தபோது, இவனே இந்த வேடனே இப்படி என்றால் எம்பெருமானை பற்றினால் அவன் எவ்வாறு கருணை புரிவான்? முன்பின் தெரியாத நம்மிடம் அன்பு பாராட்டுகிறானே வேடன். அதான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அவன் நம்மளை கூட்டு வச்சு எல்லாம் பண்ணினான். அதே மாதிரி திவ்ய தேசங்களில் நம்ம இருந்தால் அந்த எம்பெருமானானவன் என்னதான் செய்ய மாட்டான், நிறைய அருள் புரிவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை பார்த்த உடனே இவர் இயற்றிய நூல்கள்லாம் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம், ஸ்ரீ ரங்கநாத சோஸ்திரம், ஸ்ரீரத்ன கோஷம், அஷ்டஸ்லோகி, அப்புறம் விஷ்ணு சகஸ்நாமத்துக்கு வியாக்கியானம், அதுக்கு பகவத் குண தர்ப்பணம்னு பேர். இதெல்லாம் அவர் அருளியுள்ளார். மேலும் நிறையா பண்ணியிருக்காராம். நிறையா கிரந்தங்கள் கிடைக்காமல் போய்விட்டது என்றும் பார்க்குறோம் நம்ம. அப்புறம் திருவாய்மொழிக்கு தனியன் எழுதியிருக்கிறார். இப்போ திருப்பாவை தனியனான நீலாதுங்க ஸ்தனகிரி அதுவும் இவர்தான் அருளினது. இவர் ஜெயவரிடம் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச துவாதசியில் திருநாடு அழிந்தாளாம். அதாவது என்னென்னா, பட்டர் ஒரு கைசிக துவாதசி என்று கைசிக புராணம் வாசித்திருந்தாராம். அதை கேட்டு மகிழ்ந்தாராம் பெரிய பெருமாள். உடனே அவரை பார்த்துட்டு, பட்டரே உமக்கு பரமபதம் தந்தோம் என்று அருளினாராம். ஸோ பட்டரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டாராம். உடனே வீட்டுக்கு தன் தாயாரான ஆண்டாளை தண்டம் சமர்ப்பிக்கிறாராம். அந்த ஆண்டாளும் எப்படிப்பட்டவள் பாருங்கள். உடனே அவர் என்ன சொல்கிறாராம், அந்த ஆண்டாளானவள் நலமிந்த மில்லதோர் நாடு புகுவீர் என்று வாழ்த்துறாளாம். அதாவது பரவாயில்ல, அத்தனைக்கு வயசு 55 என்னமோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். சின்ன வயசு தான். இதுதான் தாயார் என்ன சொல்கிறா, நன்னா போயிட்டு வா பரமபதத்துக்குன்னு வாழ்த்தி அனுப்புகிறாளாம். ஸோ பட்டரும் அம்மா அடியேன் வேண்டுவது இதே என்றாராம். பிறகு பட்டர் என்ன பண்ணுறார், திருநெடுந்தாண்டகத்தை உபன்யாசம் செய்ய தொடங்கி அதில் அலம் புரிந்த நெடுந்தடக்கை என்ற பாசுரத்தை விளக்கி அருளும்போது, பறவை ஏறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதமாகின்றதால் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரத்தை அனுசந்திக்கிறார். அதாவது பறவை ஏறும் பரம்புருடானா கருட வாகனம், கருட வாகனத்தில் வரும் பெருமாளே நீ என்னை கை கொண்ட பின் நீ என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய். அதுக்கப்புறம் இந்த பிறவியில் போய் நான் எதுக்கு பிறவி கடலில் போய் திருப்பி ஏன் பிறக்கணும், அந்த கடலே வற்றி போயிட்டான், வற்றி போய் பரமபதமாகிவிட்டது என்று அந்த பாசுரத்தினோட அர்த்தம். அதை அனுசந்தித்து கொண்டு திருமுடியிலே அஞ்சலி செய்து கொண்டு, அஞ்சலிங்கிற அந்த கையை அப்படி வச்சுட்டு அணையிலே சாய்ந்து நிற்கும்போது சிறரில் பாலம் பிடித்து திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இவர் மேலும் 1122 சரியான வருடம் என்று சொல்லப்படுகிறது. பிறந்தது வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை. இவர் 1174 பரமபதித்தார் என்று ஏற்படுகிறது இந்த வருஷத்தில், அதாவது ஜெயவரிடத்தில். அதனால் இவரும் கிட்டத்தட்ட 55 வருஷம் இருக்கான்னு சொல்கிறது. இவருடைய சீடரான நஞ்சியர், அவரும் அவதரித்திரமான நம்பிள்ளை பட்டரும் அருளி செய்த பல விஷயங்களை தாம் நேரில் கேட்டதாக பல இடங்களில் குறித்துள்ளார். பட்டரை பால்யத்திலே நஞ்சியர் பறிகொடுத்தார் என்று ஈட்டில் கூறப்படுவதற்கு காரணம் என்னெனில், பூமியிலே எம்பெருமானார் எழுதியிருந்த காலம் குறைவற்ற ஸ்ரீ வைஷ்ணவ சீயோடு இருந்துதான். நம்மை போலே வாய் பூ சோற்றை பறிகொடாதே என்று சீயர் உருத்தோறும் அருள் செய்வர் என்று 24,000 படியுரை கூறியிருப்பதைப் போல எம்பெருமானார் 120 திருநட்சத்திரம் எழுந்துள்ள இருக்க பட்டர் நடுவயதிலே பரமபதித்தது காரணமாக அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நஞ்சியர் பட்டரை வந்தடைந்த பிறகு சில வருடங்களுக்குள்ளாகவே பட்டர் பரமபதி விட்டார். அதனாலேயும் காரணம், தான் ரொம்ப நாள் நம்ம ஆச்சாரியத்திலிருந்து எல்லாம் கேட்டுக்கலையேன்னு ஒரு வருத்தமும் இருந்திருக்கும் அவருக்கு. எனவே தான் நஞ்சியரும் நம்மை போல வாய்ப்புகுச்சோற்றை பறிகொடாதே என்று கூறியிருக்கலாம். எனவே பட்டர் 50 வயதிற்கு மேல் எழுந்தருளித்தார் என்பது 50 வயதிற்குள் எழுந்தருளித்தார் என்பது உறுதியாகிறது அப்படிங்கிறார் இதில். இவ்வாறு இந்த பட்டருடைய வைபவத்தை கேட்டவாளுக்கும் நல்ல ஞானம் வரணும், சொன்ன எனக்கும் நல்ல ஞானம் வரணும். தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது விஷயங்கள். ஆனால் டைம் லிமிட்னால நம்ம இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. அந்த பட்டர் திருவிழிகளையே நாமளும் சரணடைவோம். நாளைக்கு நம்ம வேறு ஒரு பாசுரம் பார்க்கலாம். நாளைனா இப்போ 30, 31 ஒன்றும் வராது. 1ஆம் தேதியிலேருந்து திருப்பியும் ஒரு ஆச்சாரிய வைபவகத்தாவை நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.